இந்த நபரு வேகமா போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்குக்கு முன்னால வந்து அப்படியே தைரியமா நிக்கிறாரு. அதை பார்த்த ட்ரக் டிரைவர் வண்டியை நிறுத்துறதுக்கு பதிலா வண்டியை வேகமா எடுத்துட்டு வந்து அந்த நபரை மோதிடலான்னு வர. ஆனா அவனுக்கு தெரியாது அவரு பயங்கர கில்லாடின்னு. ஏன்னா ஒரே செகண்ட்ல ட்ரக்குக்கு அடியில பூந்து பின்பக்கமா ட்ரக்குக்கு மேலேயே ஏறிடுறாரு. மேல ஏறின அடுத்த செகண்டே பின்னால இருந்த 2 வேட்டைக்காரங்க கிட்டயும் பயங்கரமா சண்டை போட்டு அவங்கள ஸ்பாட்லயே சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே எகிரி விண்டோவை உடைச்சிட்டு டிரைவர் சீட்டுக்கு வந்து டிரைவரையும் ஒரே அடியில சாகடிச்சிடுறாரு. அதே நேரத்துல வெளியில ஜீப்ல இருந்த 2 வேட்டைக்காரனுங்க இவரை நோக்கி ஷூட் பண்ணிட்டு இவர் பாத்திர போறாருன்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அப்ப கூட இவரு அந்த காருடைய நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜீப்ல இருந்த வேட்டைக்காரன்ல ஒருத்தன் அவனுடைய பாஸ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு வரான். பார்த்தா அவனுடைய பாஸுடைய சீட்ல இவர் உட்கார்ந்து இருக்காரு. அவனை பார்த்த உடனே அவர் கையில இருக்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து இவன் தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த செகண்டே அவனை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. அப்ப அவனுங்களுடைய பாஸ் எங்கடான்னு பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி தான் அவனுடைய கதையையும் முடிச்சு தூக்கி மாட்டி வச்சிருப்பாரு. இந்த நபர் ஏன் வேட்டைக்காரங்களை இவ்வளவு இருக்கிறாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால இவரு ஒரு கம்பீரமான சிங்கத்தை பார்த்திருப்பாரு. அப்ப அந்த சிங்கத்தை ஒரு வேட்டைக்காரன் ஷூட் பண்ணிட்டு இருப்பான். அது கீழே விழுந்து சாகுறதுக்கு முன்னால அதுடைய ஒரு துளி ரத்தம் இவருடைய ரத்தத்துல கலந்துருது. அதனால அந்த சிங்கத்துடைய ஜீன் எல்லாம் இவருடைய ரத்தத்துல கலந்து இவருக்கு பயங்கரமான பவர் வந்துட்டு இருக்கும். அன்னில இருந்து தான் இவரு அந்த சிங்கத்துக்கு பதிலா இவரு அந்த காட்டை வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிடுறாரு.